ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. எனக்கு குறிப்பா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா வேட்பாளர் ஆகிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பேக்ரவுண்ட் வந்திருப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்களா, பெரிய எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்தா வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் போட்டியிட்டதே கிடையாது. அந்த வகையில எனக்கு கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்ச ஒருத்தர் ஷோலிங்கர் தொகுதியில வேட்பாளரா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கார். இது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் நான் பாக்குறேன். வேற எந்த கட்சியிலும் இந்த மாதிரியான வாய்ப்பு வழங்கப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மக்களோட மனநிலை என்ன இருக்கு, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க பார்க்க முடியும். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சப்ப எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, அதை விட ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி மற்ற கட்சிகள்ல இப்படி எல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, கட்சிக்கு எவ்வளவு தருவ, தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வ அப்படிங்கிறது தான். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வேட்பாளரையும் அப்படியெல்லாம் கேட்டதே கிடையாது. நாம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு வேட்பாளரையும் அப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சமூக நீதியின் அடிப்படையில எல்லா சமூகங்களுக்கும் அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படணும் என்ற அடிப்படை சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில தான் எங்க வேட்பாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததாக அவங்க கட்சிக்கு உண்மையா இருப்பாங்களா, தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு நேர்மையா இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப நான் நேரடியா சோளிங்கர் தொகுதியா இவனை தேர்ந்தெடுங்கப்பா அப்படின்னு எல்லாம் தேர்ந்தெடுக்கல. நிறைய பேர் எனக்கு முன்னாடியே தேர்வு பட்டியல்ல இருந்தாங்க. இந்த தொகுதியில இருந்த பொறுப்பாளர்கள் நிறைய பேர் பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. வேற தொகுதியில இருக்கிறவங்க கூட இவங்க பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா அண்ணன் அவங்களை எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு, இல்ல இவங்க கிட்ட இது கொஞ்சம் தப்பா இருக்கு, இவங்க கிட்ட இது கொஞ்சம் சரியா வரல, இவங்க எல்லாம் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்த போது தேர்வு பட்டியல்ல என் பேரும் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நான் அப்ப அதை நம்பல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, நானாவது வேட்பாளரா ஆவறதாவது. இது வேடிக்கையா சொல்றதுன்னா, மாநாட்டுக்கு போகும்போது சாதாரண ஒரு நபரா போய் திரும்பி வரும்போது வேட்பாளரா வந்துட்டேன். அப்புறம் மாநாட்டுக்கு போறேன், பதாகைகளை ஒழுங்குபடுத்துற வேலை ஒதுக்கி கொடுக்கப்பட்டுச்சு. நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் பாக்யராஜ் அண்ணனே போன் பண்ணிட்டாரு. பாக்யராஜ் அண்ணன் போன் பண்ணி, தம்பி நீ தான் வேட்பாளர், உறுதியான தகவல் தான், குழப்பிக்காத, உன்னுடைய புகைப்படம், ஆதார் ஐடி, உறுப்பினர் எண்ணு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்டாரு. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன் சேர்ல. என்னது, நாம வேட்பாளரா, என்ன பண்ண போறோன்னு தெரியலையே, ஒரு குழப்பம், யாருக்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னு தெரியல. அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்றேன். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் கூட ரெண்டு மனசாதான் இருக்கிறாங்க. நம்ம புள்ள வேட்பாளரா, அது என்ன பண்ண போகுது, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்க. அடுத்து நான் ஏகலைவன் ஐயா கிட்ட சொன்னேன். மூணாவதா உங்ககிட்ட சொன்னேன். அண்ணன் இந்த மாதிரிண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களும் சூப்பர் மகிழன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு தெரியல உண்மையிலே யாருக்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அப்போ கொஞ்சம் நெருக்கமானவங்க கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அடுத்து உங்ககிட்ட, அடுத்து ஏகலைவன் ஐயா, இப்படிதான் சொல்றேன். அப்புறம் தொகுதி பொறுப்பாளர்கள் வந்தாங்க, நேரடியா பார்த்துட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், எங்க கூட நின்னா மட்டும் போதும், களத்துல இறுதி வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு எங்க கூட நில்லுங்க தம்பி, நாம 100% உழைப்பை கொடுத்துருவோம், நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம், களம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் நான் சரிண்ணே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். சரி,